கிராமத்து ஸ்டைலில் வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எங்கள் மம்மியோட ஸ்பெஷல். அதனால் வந்து உங்களுக்கு எப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாட்டிவே அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 பல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதை வந்து லைட்டாக அரைச்சிட்டு அதோட சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், அப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த காலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதையும் வந்து போட்டுடணும். அந்த விழுதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து குழம்பு மசாலா போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கேஸில் வந்து வச்சுட்டு விசில் போட்டுடலாம். அது வந்து ஒரு 10லேருந்து 12 விசில் வரைக்கும் போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப் ரெடி ஆயிரும். சூப்பை வந்து எடுத்து வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி இதை வந்து வதக்கிட்டு அரைச்சிருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கறி மசாலா தனியாக வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க அம்மா. அதையும் வந்து அரைச்சிட்டு இதோட வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம்ல அதோட வந்து கலந்துடலாம். கொஞ்சம் தேங்காய் பாலும் வந்து எடுத்து வந்து ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை, சோம்பு, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு 2 குண்டு வத்தல் அதுவும் வந்து போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மசாலாலாம் போட்டோம்ல அதுக்காக திருப்பி வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டுட்டு இந்த தாளிச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் வந்து இந்த குக்கர்லேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து உடம்புக்கு சத்தான ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.